அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தமிழால் இணைவோம். நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாக் ஸ்மித் ஒர்க்ஸ் அப்படின்ற தலைப்பில் பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். பிளாக் ஸ்மித் ஒர்க்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ படத்தில் பார்க்குறது தான். இந்த படத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு உலோகத்தை தேவையான வெப்பநிலைக்கு ஹீட் பண்ணி அதோட உருவத்தை தேவையானபடி என்ன செஞ்சுருக்காங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உலோகங்களை வந்து தேவையான வெப்பநிலைக்கு ஹீட் பண்ணி அது நம்மளுக்கு தேவையான வடிவங்களையும் உருவங்களையும் மாற்றி அமைச்சோம்னா அந்த மாதிரி செயல்பாடுகள் அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பிளாக் ஸ்மித் ஒர்க்குன்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், பிளாக் ஸ்மித் அண்டு ஃபோர்ஜிங் அப்படின்னா என்னன்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம். சிறிய உலோகப் பொருள்களை திறந்த வழி அடுப்பில் வைத்து காய்ச்சி அடித்து தேவையான வடிவம் உருவம் கிடைக்கும்படி செய்யும் வேலைக்கு இந்த பிளாக் ஸ்மித் ஒர்க்குன்னு பேர். இதுக்கு நிறையா பேர் இருக்குது, அதான் அதில் கீழே கொடுத்துருக்கேன். கருமான் வேலைன்னு கூட இதை சொல்கிறாங்க, கொள் வேலைன்னு சொல்கிறாங்க, உழைக்கல இரும்பு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாமே சேர்த்து ஒரே வரியில் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிறது அந்த ஃபோர்ஜிங் அடுப்பு, ஃபோர்ஜுன்ற அடுப்பு. இந்த ஃபோர்ஜை அல்லது இந்த ஃபோர்ஜிங் ஷாப்பை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன உலோகங்களை தேவையான வெப்பநிலைக்கு ஹீட் பண்ணி அதோட பண்புகளை மாற்றி அமைச்சு நம்மளுக்கு தேவையானபடி உருவங்களுக்கு கொண்டு வரோம். உலோக பண்புகளை மாற்றி அமைக்கிறதுனால தான் உலோகங்கள் எப்படி பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகுது உலோக பண்புகளை மாற்றுறதுனால. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய கத்திகளாக இருக்கட்டும், அருவான்னு சொல்லுவாங்க, வெட்டருவான்னு சொல்லுவாங்க, அருவாக்களாக இருக்கட்டும், கடப்பாறையாக இருக்கட்டும், மண்வெட்டிகளாக இருக்கட்டும், இதை எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தி அது நீண்ட நாள் வர மாதிரி அதோட ஹார்ட்னஸ் கடினத்தன்மையை கொண்டு வந்து அதை வந்து நல்லா பழுக்க காய வச்சு நம்மளுக்கு தேவையான உருவங்களையும் வடிவங்களையும் மாற்றி நீண்ட நாளைக்கு நம்ம காலங்காலமாக பயன்படுத்திக்கிருக்கோம். இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்கிறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன பயன்படுது அப்படின்னா இந்த பிளாக் ஸ்மித் அண்டு ஃபோர்ஜிங் அப்படின்ற சின்ன சின்ன பட்டறைகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக பயன்படுகிறது அப்படின்றதான் இதோட கான்செப்ட்டு. அடுத்து பாருங்கள், ஏற்கனவே ஆதி காலத்தில்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கொல்லம் பட்டறைகள்னு சொல்லுவாங்க. அப்போ வளர்ச்சி அடையாத காலங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன அருவாக்களாக இருக்கட்டும், கடப்பாறை மண்வெட்டிகளாக இருக்கட்டும், கத்திகளாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பதப்படுத்தினாங்க, எப்படி தேவையான வடிவங்களுக்கு மாற்றினாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலத்தில் துருத்தின்ற ஒரு காற்றுப்பையை பயன்படுத்தி அதில் என்ன செய்வாங்க அப்படின்னா தேவையான ஆக்சிஜனை கொடுத்து நிலக்கரியில் நெருப்பை பற்ற வச்சு அதில் ஹீட் பண்ணி அதில் உலோகங்களை தேவையான பண்புகளுக்கு மாற்றி தேவையான உருவங்களுக்கு மாற்றி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்ப கட்ட காலங்களில் எப்படி வந்து இந்த உலோகங்களை தேவையான உருவங்களுக்கு வடிவங்களுக்கு கொண்டு வந்தாங்க, அதை எப்படி வந்து கையாண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உதாரணம் சின்ன படம் தான் அது கொடுத்துருக்கேன். ஆதி காலத்தில் அந்த துருத்தின்ற அந்த இதை எதில் செஞ்சுருப்பாங்க, அந்த துருத்தின்ற பையை வந்து லெதரில் செஞ்சுருப்பாங்க, லப்பரில் செஞ்சுருப்பாங்க, இந்த மாதிரி கடினமான தோலில் செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி உபகரணங்களை அந்த காலத்தில் செஞ்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிலக்கரிகளுக்கு இடையில் சரியான காற்று போகிற மாதிரி வச்சு நிலக்கரியை சரியாக எரிய வச்சு அதில் சின்ன சின்ன மெட்டல்களை போட்டு தேவையான வெப்பநிலைக்கு அந்த மெட்டலை ஹீட் பண்ணி அதோட பண்புகளையும் உருவங்களையும் அந்த காலத்தில் இருந்த ராஜா காலமாக இருக்கட்டும், ஆதி காலங்களாக இருக்கட்டும், எந்த காலத்தில் இருந்தாலும் அந்த மாதிரி உலோகங்களுக்கு தேவையான பண்புகளை மாற்றி காலங்காலமாக நம்ம இப்போ வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டே வரோம். இப்போ கூட சமீபத்தில் கூட நான் இந்த ரோட்டோரங்களில் ஹைவேஸில் கூட பார்த்தேன். வெளி மாநிலத்தில் வந்த நண்பர்கள் வந்து நிறையா பேர் என்ன செஞ்சாங்கன்னா சின்ன சின்ன பட்டறைகளை இந்த ஏர் ஃப்ளோயர்ன்ற சொல்லக்கூட ஏர் ஃப்ளோயர்ன்ற சொல்கிறோம்ல அந்த காற்று வெளி தெளிப்பான் உபகரணங்களை பயன்படுத்தி ரோட்டோர அடுப்புகளை வச்சு அதில் வெட்டருவா கத்தி தேவையான வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வயக்காடுக்கு தேவையான உபகரணங்கள் இதெல்லாம் செஞ்சு இப்போ கூட சமீபத்தில் கூட ரோட்டோரங்களில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ காலங்காலமாக இது நம்ம வாழ்வியலோடு ஒன்றி வரக்கூடிய இந்த உலோகங்களுக்கான பண்புகளை உருவங்களை மாற்றக்கூடிய சின்ன சின்ன செயல்பாடுகளை தான் நம்ம இந்த பிளாக் ஸ்மித் ஒர்க்கில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இந்த பாடத்தோட நோக்கம். அப்போ ஃபஸ்ட்டு பயன்படுத்திய முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருத்தி என்று சொல்லக்கூடிய காற்று உற்பத்தி பையை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்கன்னா சரியான அளவு காற்று போகிற மாதிரி வச்சு அது மூலமாக நிலக்கரி எரித்து அதில் நிலக்கரி மேலே தேவையான உலோகங்களை போட்டு அதை ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் தேவையான பண்புகளுக்கு மாற்றி அதுக்கப்புறம் தேவையான உருவங்களுக்கு மாற்றி நம்ம பயன்படுத்தணும். இது லெதரில் இந்த துருத்தியை என்ன சொன்னேன், லெதரில் செஞ்சுருப்பாங்க அல்லது தோல் ரப்பரு கெட்டியான பொருளை செஞ்சு அதில் ஏர் ஹோல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை சுருக்கி விரிக்கிறது மூலம் சுருங்க செய்யலாம்,
விரிய செய்யலாம். அப்படி செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருக்கிற ஆக்சிஜனை இழுத்து ஒரு பைப்பு வழியாக சரியான இடத்துக்கு நிலக்கரி பக்கத்தில் ஈவனாக அந்த காற்று போகிறதுனால அந்த நிலக்கரி வந்து சீராக எரிஞ்சு சரியான வெப்பம் அந்த இரும்புக்கு கிடைக்குது. அப்போ தான் அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸே வந்து சரியாக நடக்குது. இது வந்து ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை. அடுத்து பாருங்கள், இப்போ பாருங்கள் ஏர் ஃப்ளோயர் என்று சொல்லக்கூடிய காற்று உற்பத்தி கலன்னு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒருத்தர் வலது பக்கம் உட்காந்துருக்கிற ஒரு ஏர் ஃப்ளோயரை இப்போ நம்ம காலகட்டத்தில் ரோட்லலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னல. இப்போ சமீப காலமாக சின்ன சின்ன பட்டறைகள்லாம் இந்த மாதிரி ஏர் ஃப்ளோயர்னு ஒன்று இருக்குது. இதை வச்சு என்ன செய்யலாம்னா, அதில் ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. அதை சுற்றினோம்னா அது என்ன செய்யும்னா, சரியாக ஃபோர்ஸாக என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஆக்சிஜனை இழுத்து ஒரு பைப்பு வழியாக நிலக்கரி கீழே கொண்டு போகும். அந்த மாதிரி செட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நிலக்கரியில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு ஆக்சிஜன் மூலமாக தூண்டப்பட்டு நல்லா எரிஞ்சு அதில் இரும்பு மெட்டல்கள்லாம் சின்ன சின்ன மெட்டல்களை போட்டு தேவையான வெப்பநிலைக்கு ஹீட் ஆன பிறகு அதை எடுத்து என்ன செய்வாங்க, ஆன்வில்ன்ற ஒரு பார்ட்டில் வச்சு தேவையான உருவங்களுக்கு வடிவங்களுக்கு கொண்டு வந்து இப்போ வரைக்கும் சமீப காலமாக எப்பயுமே நம்ம இந்த முறைகளில் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் இந்த முறை வந்து நடைமுறையில் தான் இருக்குது. இரும்பை காய்ச்சி அடிக்கிற அந்த செயல்பாடு இது நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான கைக்கருவிகளையுமே மெட்டல் உலோகங்களாலான கைக்கருவிகளை அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், தேவையான பண்புகளுக்கு உருவங்களுக்கு மாற்றினோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டறைகளை கொடுத்து தான் அதோட ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணி தேவையானபடி மாற்றி அமைத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், ஏர் ஃப்ளோயர், காற்று புகைபோக்கி, நீர் தெளிப்பான், ஃபயர் பிரிக்ஸு மற்றும் தேவைக்கேற்ற கைக்கருவிகள், பாதுகாப்பு சாதனங்கள் அமைப்புடன் கூடிய ஃபோர்ஜ் அடுப்பு தற்போது பயன்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றதுக்கு தான் இப்போ உதாரணம் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ அதிநவீன காலம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வளர்ந்து வந்த ஒரு நகரங்களில் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டறைகள் அல்லது லிமிட்டடு கம்பெனிகள் அல்லது தொழிற்பேட்டைன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஒர்க்ஷாப்புகள் நிறையா இருக்கிற இடங்களில் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸுக்கு இந்த மாதிரி ஃபோர்ஜ் அடுப்புகளை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு காட்டினேன்னா ஃபோர்ஜிங் அல்லது பிளாக் ஸ்மித்து அப்படின்ற ஒரு படம் காட்டினேன். அந்த படத்தில் இருக்கிற லைவில் இருக்கிற ஒரு ப்ரொசீஜர் முறையை தான் நான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் ஃபோர்ஜ் அடுப்பு. இதில் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் நெருப்பு எரியுது. அதில் மெட்டலை வந்து வரிசையாக வச்சு மெட்டல் ஹீட் ஆன பிறகு என்ன செய்கிறாங்க, எடுத்து தேவையான பண்புகளுக்கு அல்லது உருவங்களுக்கு மாற்றி அமைக்கிற செயல்பாடை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுருக்காரு, அவருக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்புறம் அவரை சுற்றி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காரு. டூல்ஸ் அப்புறம் ஒரு ஆர்டராக அடுக்கி வச்சுருக்காரு. அடுப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நெருப்பு எரியுது. டூல்ஸ் எல்லாம் அங்கங்கே ஹேங்கிங் பண்ணி தொங்க விட்டுருக்காரு. அதே போல் கையில் க்ளவுஸ் போட்டிருக்காரு. ஏப்ரான், உடல் பாகத்தில் நெருப்பு படாமல் இருக்கிறதுக்கு ஏப்ரான்ற ஒரு கவசத்தை அணிஞ்சிருக்காரு. இந்த மாதிரி பாதுகாப்போடு செய்யக்கூடிய செயல்பாடுகளை இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த உலோக பண்புகளை மாற்றி அமைக்கக்கூடிய பட்டறைகளில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதான் கான்செப்ட்டு. அடுத்து பாருங்கள், இப்போ அதிநவீன காலத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய பெரிய லிமிட்டட் தொழிற்சாலைகள், பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஃபர்னஸ் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஃபர்னஸ். இந்த ஃபர்னஸில் பார்த்தாலே தெரியுதா, ஒரு மெட்டல் பெரிய வட்ட வளைய மெட்டலை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அணு உலை என்று சொல்லக்கூடிய அல்லது அந்த ஃபர்னஸ் என்று சொல்லக்கூடிய அடுப்புக்குள்ளே நல்லா தேவையான டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணி அதை வெளியில் எடுத்திருக்காங்க. இனிமேல் அதில் தேவையான ப்ராசஸை அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி வளர்ந்த தொழிற்சாலைகளில் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி அணு உலைகளில் கரண்ட்டு மூலமாக தேவையான வெப்பத்தை கொடுத்து தேவையான பண்புகளை கொடுத்து உலோகங்களுக்கு தேவையான கேரக்டரை கொண்டு வர செயல்பாடுகளை தான் இப்போ லிமிட்டடு தொழிற்சாலைகளில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்தும் பாருங்கள், அந்த அடுப்பு வந்து யூஸ் பண்ணாத நிலைமையில் எப்படி இருக்குன்றதை தான் இப்போ காட்டியிருக்கேன். இந்த ஃபர்னஸில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபயர் பிரிக்ஸுன்றத ஒரு தீச்செங்கற்களை அடுக்கி வச்சு தேவையான உருவம் அல்லது வடிவத்தில் அதை கட்டமைப்பு பண்ணியிருப்பாங்க. இதில் எல்லா விதமான தொழில்நுட்பத்தையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு இதுக்குள்ளே ஹீட் ஆகிறதுக்கான ஃபெசிலிட்டி, அந்த ஹீட்டு டெம்பரேச்சரை கட்டுப்படுத்துறதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. தேவைன்னா அதை ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாதுகாப்பாக எப்படி இதை யூஸ் பண்ணுறது, அதை உள்ளே எப்படி மெட்டலை அனுப்புறது, எப்படி வெளியில் எடுக்கிறது, அதுக்கான தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அப்புறம் இதை சுற்றி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் பாதுகாப்பு விதிகளுக்கு உட்பட்டு இதில் என்ன செய்வாங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உலோகங்களை ஹீட் பண்ணி அவங்க தேவையான பண்புகளுக்கு கொண்டு வந்து தேவையான உருவங்களுக்கு மாற்றி தேவையான வேலைப்பாடுகளை இந்த காலகட்டத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற ஃபர்னஸ்ஸு எப்படி இருக்குன்றதை தான் இப்போ மாடல் காட்டியிருக்கேன்.
அடுத்து பாருங்கள், நம்ம இந்த பிளாக் ஸ்மித்தில் பயன்படுத்துகிறாங்க ஃபோர்ஜுன்ற ஒரு அடுப்பு பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னேன். இந்த அடுப்பை பற்றி நம்மளுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் தெரியணும். என்னென்னா இந்த பிளாக் ஸ்மித் அல்லது ஃபோர்ஜ் ஒர்க்ஸுன்னு சொல்கிறோம். இந்த வேலைகளில் ஆதி காலத்துலேருந்து இதுக்கு என்னென்ன நடைமுறை பெயர்கள்லாம் சுட்டி காட்டப்பட்டிருக்கு அப்படின்றத தான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபோர்ஜிங் ஷாப் அல்லது பிளாக் ஸ்மித் ஒர்க்குன்றத தமிழில் கருமான் வேலை, கொல் வேலை, உலைக்கள இரும்பு வேலை, அந்த மாதிரி பல்வேறு பேர்களில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இதுக்கு பெயர் சொல்லி காலங்காலமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் அந்த ஃபோர்ஜ் அடுப்பை பற்றி இப்போ வரைக்குமே டெக்னிக்கலில், ஐடிஐயில் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அதில் பிளாக் ஸ்மித்துன்ற ஒரு பாடத்தில் இப்போ வரைக்கும் இந்த ஃபோர்ஜ் அடுப்பை பற்றி கேள்விகள்லாம் இருக்குது. அதோட பார்ட்ஸுகளில் வர்ற கேள்விகள்லாம் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது இதில் பாருங்கள், இதில் பார்த்தா பிளாக் ஸ்மித் அண்ட் ஃபோர்ஜிங் பார்ட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இந்த ஃபோர்ஜ் அடுப்போட பாகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்னின்றது இருக்கும், புகைப்போக்கி. எப்பயுமே அந்த புகைப்போக்கி வழியாக தான் புகை வெளியேறக்கூடிய இடத்த நம்ம சிம்னின்னு சொல்கிறோம். இது ஆல்ரெடியாக நம்ம சமையல் கட்டில் கூட இருக்கும், இது எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கலாம். எவ்வளோ டோயர் நாசில்னு கொடுத்துருக்காங்க. இது தான் ஏர் என்ன செய்யும் அப்படின்னா இந்த நாசில் வழியாக உள்ளே வரும். நெருப்பு நல்லா ஃப்ரீயாக எரியிறதுக்காண்டி இந்த டோயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான். அதுக்கடுத்து அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபயர் பிரிக்ஸு. எப்பயுமே நிலக்கரியை இந்த அடுப்பு மேலே போடுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே ஃபயர் பிரிக்ஸ் செட்டிங் இருக்கும். அடித்தளத்தை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஃபயர் பிரிக்ஸ் செங்கற்கள்னு சொல்லக்கூடிய ஃபயர் பிரிக்ஸில் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கு நடுவில் தான் கறிக்கட்டைகளை போட்டு நெருப்புகளை மூட்டுவாங்க. இந்த ஃபயர் பிரிக்ஸு வேறு எங்கிட்டும் நெருப்பு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் பார்த்துக்குறோம். தேவையான இடத்துல மட்டும் ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சின்ன நம்மளுக்கு ஹீட் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டிய உலோக பொருள்களை குறிப்பிட்ட இடத்துல வச்சு ஹீட் பண்ணி தேவையான உருவங்களுக்கு, பண்புகளுக்கு மாற்றி அமைக்கலாம். அதுக்கு இந்த ஃபோர்ஜ் அடுப்பில் பெரிதும் நம்மளுக்கு உதவியாக இருக்கிறது இந்த ஃபயர் பிரிக்ஸு, செங்கற்கள்னு சொல்லக்கூடிய ஒரு செங்கற்களும் நம்மளுக்கு பேருதவியாக இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் அனுப்பக்கூடிய இடமா இருக்கும், கூல் பங்கர்ஸு, அதுக்கடுத்து வாட்டர் டேங்க்கு, இதை ஃபெசிலிட்டியெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலோகங்களை ஹீட் பண்ணி நம்ம தேவையான பண்புகளுக்கு மாற்றி தேவையான உருவங்களுக்கு மாற்றும்போது ஒரு சில இடங்களில் கூலிங் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி தேவைகளுக்கும் இந்த வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டி இதெல்லாம் அதிலே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதை பயன்படுத்தி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான இடத்துல அந்த வாட்டர் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கிறலான்றதான் கான்செப்ட்டு. அடுத்து பாருங்கள், சரி இந்த பிளாக் ஸ்மித் ஒர்க்காக இருக்கட்டும், ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ஸாக இருக்கட்டும், இதில் என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியை ஈஸியாக மாற்றி அமைக்க முடியும்ன்றதான் கான்செப்ட். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டின்னா என்னது? இந்த டக்டிலிட்டி, மேலியபிலிட்டி, பிரிட்டில்னஸ்ஸு, எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி, டெனாசிட்டி, ஹேர்ட்னஸ்ஸு, சாஃப்ட்னஸ்ஸு, கம்ப்ரசபிலிட்டி, இப்படி இருக்கக்கூடிய உலோக பண்புகள் இருக்குல்ல, அந்த பண்புகளை நம்மளுக்கு தேவையானபடி மாற்றி அமைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலோகங்களை வெப்பப்படுத்தணும். வெப்பப்படுத்தும் போது அது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அடையும். அப்படி ஒவ்வொரு உலோகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வெப்பநிலை இருக்கும். அந்த வெப்பநிலை அடையும் போது தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உலோக பண்புகளை நம்மளுக்கு தேவையானபடி மாற்றி அமைக்க முடியும். அதே நேரத்தில் உருவங்களையும் தேவையானபடி மாற்றி அமைக்க முடியும். இந்த மாதிரி நோக்கங்கள் நிறைவேறத்தான் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் உலோகங்களுக்கு வெப்பப்படுத்தும் முறையை நம்ம வச்சுருக்கோம். சரியா? இந்த பிரிட்டில்னஸ்னால் உங்களுக்கே தெரியும், டக்டிலிட்டி, மேலியபிலிட்டி, பிரிட்டில்னஸ்ஸு, எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி, டெனாசிட்டி, ஹார்ட்னஸ்ஸு, சாஃப்ட்னஸ்ஸு, கம்ப்ரசபிலிட்டி அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பண்புகள், உதாரணத்துக்கு மேலியபிலிட்டி தகடாக மாறக்கூடிய பண்புன்னு சொல்கிறாங்க. பிரிட்டில்னஸ்னு என்ன சொல்கிறாங்க? நொறுங்கக்கூடிய பண்புன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஹார்ட்னஸ்னால் கடினத்தன்மைன்னு சொல்கிறாங்க. சாஃப்ட்னஸ்னால் மென்மையாக இருக்கக்கூடியது. கம்ப்ரசபிள்னால் இருக்கு விசையை தாங்கக்கூடிய பண்பு. இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் இரும்புகளுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம்ன்றது தான் இதோட நோக்கம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து பாருங்கள், உலோக பண்புகள் மற்றும் உருவத்தை எப்போது மாற்றலாம் அப்படின்னு கொடுத்துருங்க. எப்பயுமே இந்த பிளாக் ஸ்மித் ஒர்க்கில் ஒரு உலோகத்தை வெப்பப்படுத்துகிறோம் அப்படின்னா என்ன வெப்பப்படுத்த வேண்டிய அளவு உலோகத்தை வெப்பப்படுத்தணும் அப்படின்றத மொதல் கான்செப்ட்டு. அப்போ வெப்பப்படுத்திட்டால் உலோகத்தை எப்போ மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உலோகம் வெப்பமாகிக்கிட்டே இருக்கும், ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது பிளாஸ்டிக் நிலைமைக்கு அதை டேங்க்ஸுன்ற ஒரு கவ்வி மூலமாக தூக்கும் பொழுது அது வளையக்கூடிய நெளியக்கூடிய பண்புக்கு வந்திருக்கும். அந்த உலோகம் அதிகமான வெப்பத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக வளையக்கூடிய நெளியக்கூடிய தன்மைக்கு அது வரும். அப்போ தான் அது நம்மளுக்கு தேவையான பண்புக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்மளுக்கு தேவையான
உருவத்தையோ பண்புகளையோ கொண்டு வர முடியுன்றதான் கான்செப்ட்டு. இங்கே பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலோகத்தை வெப்பப்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை அப்படின்னா, உலோகத்தை பொறுத்து இந்த வெப்பநிலை அளவு மாறுபடும். எப்பயுமே ஒரு உலோகத்தை வெப்பப்படுத்த போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலோகத்துக்கேற்ற வெப்பநிலை வந்து ஸ்டாண்டர்டாக வரையறை செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த சார்ட்டு பிரகாரம் தான் அந்த உலோகங்களுக்குரிய வெப்பநிலையை நம்ம கொடுக்கணுன்றதான் கான்செப்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு லோ கார்பன் ஸ்டீலை வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1300 டிகிரி சென்டிகிரேட்டை வெப்பநிலையை கொடுத்துட்டு அதுக்கான ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹை கார்பன் ஸ்டீல் நீங்கள் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் கொண்டு போகிறீங்கன்னா 1100 டிகிரி சென்டிகிரேட்டு வெப்பப்படுத்தி அதுக்கு தேவையான உலோக பண்புகளை மாற்றி அமைக்க முடியுன்ற சூழ்நிலையை கொண்டு வரலாம். அதே போல் பித்தளை, வெண்கலம் இந்த மாதிரி இரும்பு கலவாத உலோகங்களாக இருந்தால் 600 முதல் 950 சென்டிகிரேட் வெப்பநிலை வரைக்கும் பயன்படுத்தி அதோட கேரக்டர் பண்புகளாக இருக்கட்டும், உருவங்களாகட்டும் மாற்றி அமைக்கிற அந்த ப்ராசஸை செய்ய முடியும் அப்படின்றதான் கான்செப்ட்டு. இதுவும் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சிருக்கணும். அதே போல் இந்த வெப்பப்படுத்தும் போது கலரை வச்சு கூட என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெட்டல் வந்து எத்தனை டிகிரி செல்சியஸில் இருக்குது, இப்போ எடுத்து என்ன பண்புகளை மாற்றி அமைக்க முடியும், என்ன வேலைக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்ற கான்செப்டில் தான் ஆதி காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆதி காலத்தெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடையாது. இப்போ தான் நம்ம வந்து டெம்பரேச்சர் மானி அது இதுன்னு பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம், தேவையான டெம்பரேச்சர் இருக்கா, இப்போ என்ன டெம்பரேச்சர் லைவில் இருக்குது, இந்த மாதிரி டெம்பரேச்சர்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் நிறையா இருக்குது. ஆனால் ஆதி காலத்தில் என்ன செஞ்சாங்க, எப்படி அந்த மெட்டல் வந்து எந்த வெப்பநிலையில் இருக்குது, இப்போ எடுத்து இதோட பண்புகளை மாற்றி அமைக்க முடியுமா, உருவங்களை மாற்றி அமைக்க முடியுமான்ற கான்செப்டெல்லாம் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட கலர் கோடை வச்சு அந்த காலத்திலலாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பயன்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. கலர் கோடுன்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உலோகத்தை வந்து அடுப்பு கரிக்கு இடையில் போட்டு நம்ம நல்லா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அந்த உலோகம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவ மாற்றம் அடையாமல் கலர் மாற்றம் அடையும். உருவ மாற்றம் லாஸ்ட்டாக அடையும், கலர் மாற்றம் தான் ஃபஸ்ட் அடையும். அதில் என்ன அது மங்கலான ப்ரௌன் நிறம்னு சொல்கிறாங்க. டல் ப்ரௌன் இருந்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட 500 டிகிரி சென்டிகிரேட்டை கடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் ரெட்டு சிவப்பு நிறத்துக்கு வந்துச்சுன்னா 600 டிகிரி சென்டிகிரேட்டில் ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தோராயமான கணக்கீடை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே போல் அதுக்கடுத்து பாருங்கள், மங்கலான செரி ரெட்டு, டல்லு செரி ரெட்டுனா 800 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சென்டிகிரேட் வரைக்கும் ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ப்ராசஸை கண்டுபிடிக்க முடியும். அதே போல் பிரகாசமான செரி ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். பிரைட்டு செரி ரெட்டுனா 1000 டிகிரி செல்சியஸ் சென்டிகிரேட் வெப்பநிலையை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே போல் மஞ்சள் எல்லோ கலருக்கு வந்துடுது, நல்லா ஹீட் ஆகி மேலே காட்டின அந்த டல் ப்ரௌனு, ரெட்டு, டல்லு செரி ரெட்டு, பிரைட்டு செரி ரெட்டு இதெல்லாம் கடந்து எல்லோ மஞ்சள் நிறத்தில் அந்த மெட்டல் வந்து ஹீட் ஆகி நிற்கிது அப்படின்னா 1100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் ஹீட் ஆகிக்கிட்டு இருக்குன்றதை நம்ம அசியூம் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிர் மஞ்சள் அப்படின்ற ஒரு கலர் அதில் பார்த்தோம் அப்படின்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் அப்படின்னா அது கிட்டத்தட்ட 1200 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் ஹீட் ஆகிருக்குன்றத தோராயமாக நம்ம அப்சர்வ் பண்ண முடியும் அந்த கலர் கோடை வச்சேவும். இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா அட்டவணையில் ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரீடிங் எடுத்து அதை க்ளீனாக சார்ட் போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த பிளாக் ஸ்மித்ன்ற பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த கலர் கோடை வச்சும் இந்த டிகிரி எத்தனை டிகிரி இந்த சென்டிகிரேட் வெப்பநிலையை இதை கடந்துக்கிட்டு இருக்குன்ற ப்ராசஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றதான் கான்செப்ட்டு. தீப்பொரு பறக்கும் வெண்மைன்னு கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டில் ஒயிட்டு, அது எத்தனை டிகிரியை கிராஸ் பண்ணியிருக்கும் அந்த உலோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1300 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையை அது கடந்திருக்கும். இந்த மாதிரி ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சாதாரண பட்டறைகளில் வேலை பார்க்குற ஆள்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா அந்த மெட்டலை காய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதேவும் அதோட கலர் சேஞ்சை வச்சே அது நம்மளுக்கு தேவையான ஸ்டேஜுக்கு வந்துருச்சா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சி தான் இப்போ வரைக்குமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் கான்செப்ட்டு. அடுத்து பாருங்கள், ஃபோர்ஜ் ஷாப்பில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் அப்படின்றது தெரியணும். ஃபோர்ஜிங் ஷாப்ட்டு கொல்லம்பட்டை இந்த மாதிரி சாதாரண சின்ன சின்ன பட்டறைகள்லாம் எப்பயுமே என்ன மாதிரியான எரிபொருள்களை பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நிலக்கரி தான், கறிக்கட்டை. நிலக்கரின்னு சொல்கிறத காட்டிலும் கறிக்கட்டைன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னமும் பெட்டராக தெரியும். இந்த நிலக்கரியில் 3 விதமான நிலக்கரி வகைகளை நம்ம இப்போ வரைக்கும் சின்ன சின்ன கொல்லம்பட்டறைகள்லேருந்து சாதாரண பட்டறைகள்லேருந்து சின்ன ஒர்க்ஷாப்லேருந்து லிமிட்டெட் தொழிற்சாலை வரைக்கும் வரிசையாக இதில் அவங்க தேவைக்கேற்ற மாதிரி இந்த 3 வகையான நிலக்கரிகளை வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா
பயன்படுத்துகிறாங்க, கறிக்கட்டைகளை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து நிலக்கரி கோல்னு சொல்லுவாங்க. 2 என்ன சொல்கிறாங்கன்னா கல்கரி கோக்குன்னு சொல்கிறாங்க. 3வது அடுப்புக்கரி சார்கோல்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இதைத்தான் இந்த ஃபோர்ஜிங் சின்ன சின்ன பட்டறைங்களில் ஃபோர்ஜிங் ஷாப்புகளில் எரிபொருளாக அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்றதான் கான்செப்ட்டு. அடுத்து பாருங்கள், இந்த எரிபொருளை போடுறதுக்கு அல்லது எரிபொருளாக பயன்படுத்துகிற அந்த நிலக்கரிக்கு அடித்தளமாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் பிரிக்ஸ் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். இந்த ஃபயர் பிரிக்ஸு அந்த அடுப்பில் பேஸ் மட்டத்தில் அடுக்கியிருப்பாங்க. அதுக்கு மேலே தான் இந்த நிலக்கரியை போட்டிருப்பாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து ஏர் க்ளீனாக வந்து ஆக்சிஜன் காற்று செலுத்தப்படும், நெருப்பு பற்ற வைக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த ஃபயர் பிரிக்ஸ் மேலே கிடக்கக்கூடிய அந்த நிலக்கரிகள் என்ன செய்யும்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் எரிய ஆரம்பிக்கும். அதுக்கு இடையில் உலோகங்களை போடுவாங்க. அந்த உலோகங்கள் வந்து தேவையான வெப்பநிலையை அப்சர்வ் பண்ண பிறகு அந்த உலோகங்களை எடுத்து தேவையான பண்புகளுக்கு மாற்றி உருவங்களுக்கு மாற்றி நம்ம என்ன செய்வோம்னா பயன்படுத்துவோம். அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஃபயர் பிரிக்ஸை பற்றியும் சொல்லியிருக்கு. அடுத்து பாருங்கள், சாதாரண பட்டறைகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த நிலக்கரி எப்படி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா குறைந்த சல்ஃபர் கந்தகம் ஸ்டீம் குக் என்ற வகை நிலக்கரியை தான் அதிகமாக சின்ன சின்ன பட்டறைகளில் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஸ்மித் பட்டறைகளில் பேசிக்காக பயன்படுத்தக்கூடிய டூல்ஸை பற்றி போட்டிருக்கு. இந்த டூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி டூல்ஸுகள்லாம் ஒரு சின்ன சின்ன கொல்லம்பட்டறைகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன பட்டறைகளாக இருந்தால் அவங்க வந்து கையில் சுடாமல் இருக்கணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி க்ளவுஸஸை பயன்படுத்துவாங்க. பெரிய பெரிய சம்பட்டின்னு சொல்லக்கூடிய ஹேமர்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த டாங்ஸ்ன்ற கவிகளை பயன்படுத்தியிருக்காங்க, வெட்டு இரும்புகளை பயன்படுத்துவாங்க. அதே போல் வைஸு, ஆன்வில் பார்ட்டு இந்த மாதிரி பொருள்களை பூரா அங்கே அடிஷனலாக உதவி செய்யக்கூடிய உபகரணங்களாக பயன்படுத்துவாங்க. அதே போல் இந்த பிளாக் ஸ்மித் அப்படின்ற பட்டறைகளில் அதிகமாக இந்த இரும்பை காய்ச்சி அடிக்கிற இடங்களில் இந்த மெட்டலை அடிக்கிறதுக்கு எந்த உபகரணம் அதிகமாக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்வில் பார்ட்டுன்ற ஒரு உருவம் தான் அதிகமாக என்ன செய்வாங்க அப்படின்னா இது ஆன்வில் பார்ட் மேலே வச்சு தான் உலோகங்களை தேவையான வடிவங்களுக்கு உருவங்களுக்கு மாற்றி அடித்து பயன்படுத்துவாங்க. இந்த ஆன்வில் பார்த்திங்கன்னா தெரியும், அது ஒரு குறிப்பிட்ட வடிவம் குறிப்பிட்ட உருவம் எல்லாமே கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸு, ஸ்டெப்பு, ஹார்னு, ரவுண்டட் எட்ஜு, ஹார்டி ஹோலு, பிக்கிள் ஹோலு இப்படியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பார்ட்டுகள் பூரா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஃபேஸுன்ற கிடைமட்டமான பகுதி மட்டமாக ஒரு மெட்டலை தட்டணும் அல்லது எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஒரு ஃப்ளாட்டாக ஒரு சர்ஃபேஸை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஃபேஸுன்ற பகுதியில் வச்சு அடிப்பாங்க. இந்த மாதிரி இதில் இருக்கிற பாகங்கள் ஒவ்வொன்றும் நல்லா பழுக்க காய்ச்சின மெட்டலுக்கு தேவையான உருவங்களையும் வடிவங்களையும் கொடுக்கறதுக்கு தான் இந்த அன்வில் பார்ட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி உருவத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியணும். சரி, இந்த அன்வில் பார்ட்டில் பேசிக்காக செய்யக்கூடிய வேலைகளை இந்த படத்தில் காட்டியிருக்கேன். ஒரு மெட்டல் பீஸ் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னால தெரியும். ஒரு மெட்டல் பீஸை ஹீட் பண்ணி கீழே வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு மெட்டல் பீஸை ஹீட் பண்ணி மேலே வச்சு அதை செம்பட்டையால் அடிக்கும்போது ரெண்டுமே என்ன ஆகும்னா மெர்ஜ் ஆகும். இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஒர்க்குகளையும் இந்த அன்வில் பார்ட் மேலே வைப்பாங்க. அதே போல் இங்கிட்டு பாருங்கள், ஒரு அந்த அன்வில் பார்ட்டில் இந்த ஹர்டி ஹோல் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஹர்டி ஹோல்னு ஒரு ஒரு ஸ்கொயர் ஹோலு, ஒரு ரவுண்டு ஹோல் இருக்குல்ல, இதில் என்ன செய்வாங்கன்னா காய்ச்சின மெட்டலை அதுக்குள்ளே டைட்டாக அடிப்பாங்க. அடிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன அந்த ஹோல் என்ன வடிவத்தில் இருக்கோ அந்த வடிவத்துக்கு அந்த மெட்டல் மாறிடும். இந்த மாதிரி சிறப்பான வேலைகளுக்கு அதில் சின்ன சின்ன ஆப்ஷன் அந்த காலத்துலேருந்தே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஸ்மித்தில் அதிகமாக பயன்படுறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்வாட்ச் பிளாக் அப்படின்ற ஒரு இந்த அன்வில் பார்ட்டு மாதிரியே அடிக்கிறதுக்கு இரும்பை காய்ச்சி அடிக்கிறதுக்கு தேவையான உருவங்களுக்கு வடிவங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த ஸ்வாட்ச் பிளாக்கும் பயன்படுது. இந்த ஸ்வாட்ச் பிளாக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையான வடிவங்கள் எல்லாமே இருக்கும். அந்த வடிவங்களை காய்ச்சி அடித்து நம்மளுக்கு என்ன வடிவம் என்ன உருவம் தேவையோ அதில் இன்சர்ட் பண்ணி டைட் பிட்டில் அடிச்சுட்டு எடுத்தோம்னா அந்த உலோகம் அந்த வடிவத்துக்கு மாறி இருக்கும். இந்த மாதிரி சிறப்பான வேலைகளுக்குன்னு இந்த ஸ்வாட்ச் பிளாக்குன்ற ஒரு கட்டமைப்பையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டாங்ஸ். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாக் ஸ்மித் ஒர்க்கில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஹீட்டான பொருளை தூக்குறதுக்கு டைப்பாக டேங்க்ஸுகளை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த டேங்க்ஸுகளில் ஒரு சிலதை இங்கே ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தாலே தெரியுது, ஓப்பன் மவுத்து டேங்க்ஸ்ன்னு பேர் இருக்குது, ரிவிட் மவுத்து டேங்க்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் யுனிவர்சல் டேங்க்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கொயர் நோஸு அல்லது ஸ்கொயர் மவுத் டேங்க்ஸ்ன்னு இருக்குது. இது என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு விதமான வடிவத்தில் உள்ள பொருள்களை தூக்குறதுக்கு, ஹாட்டாக இருக்கிற பொருளை சூடாக இருக்கிற பொருள்களை தூக்குறதுக்கு இது பயன்படுது.
அடுத்து பாருங்கள் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும், ஹீட்டான பொருளில் தூக்குறதுக்கு டேங்க்ஸ், எடுக்கிறதுக்கு டேங்க்ஸ் எல்லாம் பயன்படுது. அதே நேரத்தில் ஹீட்டான பொருளில் ஒரு குறிப்பிட்ட உருவங்களையும் வடிவங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கும் சில வெட்டுரும்பு மாதிரியான கட்டிங் டூல்ஸையும் என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு உருவம் உள்ள இந்த இதிலே காட்டியிருக்கேன். உதாரணத்துக்கு பஞ்சாக இருக்கட்டும், கேஜாக இருக்கட்டும், ஃபுல்லராக இருக்கட்டும், இந்த மாதிரி மோல்டடாக செய்யப்பட்ட உருவம் உள்ள வெட்டு உபகரணங்களையும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் காட்டியிருக்கேன் இந்த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன வரிசையாக பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா காய்ச்சின மெட்டலு, உதாரணத்துக்கு பழுக்க காய்ச்சின மெட்டல்னு சொல்லுவாங்க. நல்லா ஹீட் ஏறி ஒரு மெட்டலு நல்லா உருகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிற நிலமையில் இருக்குது. அப்போ அந்த மெட்டல் மேலே நம்ம என்ன மாதிரியான உருவம் உள்ள வெட்டெரும்புகளை வச்சு அடிக்கிறோமோ அல்லது என்ன மாதிரியான உருவம் உள்ள கட்டிங் டூலை வச்சு அப்ளை பண்ணுறோமோ அதே உருவத்தை அதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி செட்டிங் வேலைகளுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றதான் கான்செப்ட். சரி, பிளாக் ஸ்மித்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மற்ற மாதிரி என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்செட்டிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க, ட்ராயிங்கிற ஒரு ப்ராசஸ்ஸு, ஸ்குவாரல் பெண்டிங்கு, ட்விஸ்டிங்கு, ரிவிட்டிங்கு, பஞ்சிங்கு, கட்டிங்கு, ஜம்பிங்கு, இந்த மாதிரி ஒர்க்ஸ் பூரா இதில் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் ஸ்மித் அப்படின்ற சின்ன சின்ன பட்டறைகளாக இருக்கட்டும், தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹீட் ட்ரீட்மெண்ட்டு பட்டறைகளாக இருக்கட்டும், அங்கேயும் இந்த மாதிரி நார்மலாக செய்யக்கூடிய வேலைகளை பூரா செய்கிறாங்க அப்படின்றதான் கான்செப்ட்டு. அடுத்து பாருங்கள், இந்த ஃபோர்ஜிங் ஷாப்பில் சொன்னேன் ஒரு 5-6 வகையான ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த ஆப்ரேஷன் இதில் பார்த்தாலே தெரியும், இதுலேயும் கொடுத்துருக்கேன். மொத்தமாக ஒரு 5-6 ஆப்ரேஷன் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த பிளாக் ஸ்மித் அப்படின்ற ஃபோர்ஜிங் ஷாப்பில் செய்யக்கூடிய வேலைகளை தான் படமாக கொடுத்துருக்கேன். இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாகவும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ராயிங் ஆப்ரேஷன்னா ஒரு மெட்டலை வந்து நல்லா காய்ச்சி நீளம் கம்மியாக இருக்கிறத நீளத்தை கூட்டுறாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ராயிங் ப்ராசஸ், மெட்டலை இழுக்கிறத ட்ராயிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் செட்டிங் ப்ராசஸ். இந்த செட்டிங் ஆப்ரேஷனில் என்ன நடக்குது, ஒரு சதுரமான மெட்டல் இருக்குது, அதில் தேவையான இடத்துல ஒரு ஸ்லாட்டு, ஒரு தேவையான பள்ளத்தை ஸ்கொயராக உருவாக்குறாங்க. இந்த மாதிரி செட்டிங் ப்ராசஸ் ஒர்க்கையும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பிளாக் ஸ்மித் ஒர்க்கில் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் பஞ்சிங் ஆப்ரேஷன். ஒரு பிளேட் இருக்குது, அதில் சரியான அளவில் அந்த காலத்திலலாம் வந்து ட்ரில்லிங் மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம ஆளுங்க நல்லா காய்ச்சி மெட்டலை ஒரு பஞ்சை வச்சு தேவையான இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க, உலோகங்களை ஓட்டையை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி துளை போடுற ஆப்ரேஷனை கூட நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் செய்யலாம். அடுத்து பெண்டிங் ஆப்ரேஷனு. ஒரு உலோகத்தை வந்து கடினமான உலோகமாக இருக்குது, அதை பெண்டு பண்ணணும், தேவையான வடிவத்துக்கு அல்லது உருவத்துக்கு மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் பண்ணி இந்த மாதிரி பெண்டிங் ஆப்ரேஷனை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் எட்ஜிங் ஆப்ரேஷன். ஒரு மெட்டலில் அந்த முனையில் தேவையாக உருவாகக்கூடிய அந்த வடிவமாக இருக்கட்டும் அல்லது ஒரு முனையை தேவையான வடிவத்தில் மாற்றணும் அப்படின்னா கூட இந்த எட்ஜிங் ஆப்ரேஷனை என்ன செய்யலாம், இந்த பிளாக் ஸ்மித் ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் ஃபுல்லரிங் ஆப்ரேஷன். இந்த ஃபுல்லரிங் டூலை வச்சு என்ன செய்யலாம்னா காய்ச்சின மெட்டலை 2 கட்டிங் எட்ஜுகளுக்கு இடையில் வச்சு நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபுல்லரிங்கிற டூலில் இருக்கிற உருவத்தை இந்த மெட்டல் மேலே கொண்டு வர முடியுன்றதான் கான்செப்ட்டு. அதுக்கு ஃபுல்லரிங் ஆப்ரேஷன்னு பேர். அடுத்து பாருங்கள், இந்த பிளாக் ஸ்மித் ஒர்க்கில் டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு அதில் பயன்படுத்தக்கூடிய டூல்களை பற்றி கேட்பாங்க, ஹேண்ட் டூல்ஸுகளை பற்றி கேட்பாங்க. அந்த டூல்ஸ் என்னென்ன அப்படின்னா பேசிக்காக ஒரு 4 டூல்ஸை பற்றி ரொட்டீனாக அந்த ஐடிஐ இதிலெல்லாம் டெக்னிக்கலில் கேள்வி வருது. அதுக்காண்டி இது ஐடியில் புக்கில் இருக்கிற படத்தை கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு 4 டூல்ஸை கொடுத்துருக்கேன். இதில் சவல், ரேக்கு, போக்கர், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்லர், இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பிளாக் ஸ்மித் ஒர்க் ஷாப்புகளில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. சவல்னால் அந்த நிலக்கரிகளை ஹீட்டான இடத்துல அள்ளுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அள்ளி போடுறதுக்கும் பயன்படக்கூடியது. இந்த ரேக்குன்ற ஒரு கிளறி இது என்ன செய்வாங்கன்னா எரியும் பொழுது நிலக்கரிகளை கொஞ்சம் கிண்டி விட்டாங்கன்னா என்ன ஆகும்னா நல்லா ஆக்சிஜனுக்கு அடுத்து இன்னும் தெளிவாக எரியும் அப்படின்றதுக்காண்டி அந்த ரேக்குன்ற கருவிகளை பயன்படுத்துவாங்க. அதே போல் அந்த குத்துமுனை ஊசி போக்கர்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்னென்னா இந்த போக்கர்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த நிலக்கரியை குத்தி விடும்போது அதில் வேஸ்ட்டு சாம்பல்லாம் லாஸ்ட்டாக எரிஞ்ச சாம்பல் ஆகிற அந்த சாம்பல் பொருளெல்லாம் கீழே போகிறதுக்கு இந்த குத்தூசின்ற ஒரு உபகரணத்தை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர். இந்த ஸ்ப்ரிங்க்லர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே ஃபோர்ஜ் அடுப்பில் வந்து நிறையா நிலக்கரி எரியும் பொழுது அது நெருப்பு வந்து எல்லா இடங்கள்லையும் பரவும்.
அது பரவாமல் ஒரு சில இடங்களுக்குள்ளேயே அந்த நெருப்பு எரியணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஸ்ப்ரிங்க்லரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தேவையான இடங்களுக்கு மட்டும் தெளித்தாங்கன்னா அந்த நெருப்பு பரவாமல் இருக்கும். அந்த மாதிரி வேலைகளுக்கு இந்த ஸ்ப்ரிங்க்லரை பயன்படுத்துகிறாங்க. இதோட இந்த பாடம் முடியுது. இது பேசிக் அவேர்னஸ் பிளாக் ஸ்மித் ஒர்க்குக்கு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்த்த அனைவருக்கும் நன்றி.